நம்ம இப்போ காளான் பிரியாணி பார்க்கலாம். கடல் பாசி கொஞ்சம் போல் கூடவே ஒரு ஸ்டார் பூ, பட்டை, ஏலக்காய் 3 சேர்த்துக்கலாம். ஒரு பாதி இலை சேர்த்துக்கலாம். இதை நம்ம பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து பேஸ்ட் தயார் பண்ணிக்கலாம். ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் 2 துண்டு இஞ்சி, ஒரு 15 பல்லு பூண்டு, இது சேர்த்து நம்ம கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்தாச்சு. அடுத்து நம்ம ஒரு பேன் வச்சுக்கலாம். இதில் 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்ததுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க மசாலா சேர்த்துக்கலாம். நல்லா கிண்டி விட்டுட்டு இந்த மாதிரி பொன்னிறமாக வதங்கி வரணும். இப்போ ஒரு பொடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கலாம்.